AngloFoneல தமிழ் வழியில வாட்ஸ்அப் மூலமா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ்லயும் வீடியோஸ் அப்டேட் பண்ணி உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாமே மறக்காம ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. Have had or has had இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே ஒரே சென்டென்ஸில் யூஸ் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஹேவை நம்ம சாப்பிட்ற ஆக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் லஞ்ச், ஐ ஹாவ் பிரியாணி. ஈட் இந்த வேர்டையும் சாப்பிட்ற ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஈட் லஞ்ச், ஐ ஈட் பிரியாணி. இதுவே அந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐ ஆம் ஹேவிங் லஞ்ச், ஐ ஆம் ஈட்டிங் லஞ்ச். அதுவே உங்ககிட்ட யாராச்சும் வந்து என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐ ஹாவ் ஹேட் பிரியாணி ஆர் ஐ ஹாவ் ஈட்டன் பிரியாணி. இந்த மாதிரி சென்டென்ஸை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவோம், which means the action finished in the past but the effect is still felt in the present, or to mention the achievements in the past. For example, I have completed engineering, she has completed computer engineering. Here are some other situations where we can use present perfect tense. They have had 3 chocolates today. இங்கே today complete ஆகல, but the action has completed already. அதனால தான் they have had 3 chocolates today. இங்கே நீங்கள் eatenum யூஸ் பண்ணலாம். They have eaten 3 chocolates today. And Sarath has had a beard for many years. இங்கே ஒரு பர்சன் இருக்கனால has யூஸ் பண்ணியிருக்கோம். Had அவர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாரு பியர்ட் வளர்த்துருக்கு. ஸ்டில் he has the beard. Here you will have a doubt. நம்ம ஏன் had யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை ஒரு ஆக்ஷன் வேர்டோட பாஸ்ட் வேர்டு ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஏட் பிரியாணி, ஐ ஹேட் பிரியாணி. இந்த மாதிரி பாஸ்ட் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக பாஸ்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு அன்ஸ்பெசிஃபைட் டைமில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் ஈட் அண்ட் ட்ரிங்க், have is also used to mention ownership, relationship, experience. For example, I have a bungalow, I have a sister, I have 3 years of experience. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்க. ஹேவ் ஹேட் அண்ட் ஹேஸ் ஹேடோட யூசேஜ் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்க AngloFone பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். AngloFone, your phone is your English teacher.